கேக்ல நேம் மாறி போன கதையை பார்க்கலாமா? ஆக்சுவலி கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு 1 வீக் பிஃபோராகவே ஒரு பிக் ஷேர் பண்ணி இந்த மாதிரியான கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி கஸ்டமருக்கும் நமக்கும் இருந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால தான் இந்த ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது என்னோட மிஸ்டேக்கா இல்லை கஸ்டமரோட மிஸ்டேக்கான்றதை நீங்களே சொல்லுங்க. அண்ட் கஸ்டமர் இதுக்கு சண்டையும் போடல. ஸோ ஹம்பிளா தான் சொல்லியிருந்தாங்க இதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ கேக்ல நேம் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்பயே எல்லாமே கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இது. கேக் மேல என்ன நேம் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அவங்க வந்து ஹாப்பி பர்த்டே டு மை லவ் லோகோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் லோகோவை வந்து நேம்னு நினச்சிட்டு நான் நேம் அப்படியே எழுதிட்டேன். அண்ட் ஆல்சோ எழுதி நான் இதை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு பிக் ஷேர் பண்ணுவேன் எப்பவுமே கஸ்டமருக்கு. ஸோ அப்படி அனுப்பும்போது அவங்க வந்து ஐயோ நான் லோகோன்னு சொல்லவே இல்லை, நான் நேமை தான் வந்து லோகோன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை எப்படியோ எடுத்துட்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபாலோ ஃபார் மோர் சச் வீடியோஸ். பாய்.